கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கண்மணி வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாத நேரம் பார்த்து உள்ளே போயிடுறாங்க. அவங்கள வந்து கண்மணி வந்து பார்த்துடுறாங்க. யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து பவித்ராவும் நானும் முன்னாடி லவ் பண்ணோம், நான் பவித்ரா பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க, பவித்ராக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்பவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பவித்ராவும் அந்த பையனும் இருந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி காட்டுறாங்க. அது யார் அமிச்ச ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஆனால் கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள திட்டி அமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பவித்ராக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருக்கும் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அதே பையன் வந்து இந்த மாதிரி கண்மணியை நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. முன்னாடி பவித்ராவை சொன்ன அந்த பையன் இப்போ கண்மணியை சொல்கிறாங்க. உடனே அன்பு அந்த பையன்கிட்ட வந்து, யாரா நீ என்ன சொன்னாலும் கண்மணியை பற்றி நீ என்ன தப்பாக சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மேலே அவ்வளோ நம்பிக்கையாக வந்து அன்பு வந்து இருக்காரு. இதை நினச்சி கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ யார் வந்து அந்த பர்சன், எதுக்காக ஃபஸ்ட்டு பவித்ராவை சொல்லணும், அதுக்கப்புறம் கண்மணியை சொல்லணும், இதுக்கு பின்னாடியெல்லாம் யார் இருக்கா அப்படிங்கிறத சீக்கிரமாகவே கண்மணியும் அன்பும் சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.